வணக்கம். நான் இந்த நம்ம டிவியில் ஆடு பார்ப்போம். ஒரு குழந்தைய அவளால் பார்க்க முடியலன்றதுனால அப்புறம் வேலையை விட்டுட்டு அதையே வேலையாக வச்சு கிரச்ச ஆரம்பிப்பா. அந்த மாதிரி தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சின்னதாக ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்குமே, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய நம்மளால் சமாளிக்க முடியலன்றதுனால கொஞ்ச நேரம் இங்கே கொண்டாந்து விடுறோம். குழந்தைங்க இதில் எங்களுக்கு ரிலீஃபு. இவங்க கொஞ்சம் திருக்குறள் சொல்லித்தராங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் சொல்லி கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷனை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சென்னையில் பார்க்குறேன். நான் இன்னும் வேறு ஏதாவது பாட்டுகளும் நிறைய கொஞ்சம் ரைம்ஸ் தமிழ்லேயும் சொல்லித்தரலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பச்சை ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரு பசுமையாக இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு சந்தோஷம். எங்கள் குழந்தைங்கள நீங்கள் பார்த்துட்டு அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய புது வார்த்தைகளும் கண்டுபிடிக்கிறீங்க. இதுவும் என் பேரை முதல்ல இருந்துட்டு இப்போல்லாம் எழுந்திருக்கும் போதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறான். ஒரு நல்ல பழக்கங்கள் வருது. இதெல்லாம் நினச்சி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைய பொழுதுக்கு எங்களுக்கு சபையிலேருந்து விடுதலை கொடுத்ததுக்கும் ஒரு சந்தோஷம், மிக்க சந்தோஷம். இது இன்னும் வளரணும், இன்னும் கொஞ்சம் பெரிய பில்டிங்காக வரணும். நல்லா இன்னும் கிராண்ட் பேரண்ட்ஸை என் பேரன் தான் தாத்தான்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களும் நல்ல கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நல்ல மரியாதையும் கொடுக்குறீங்க, நல்லாவும் என்டர்டெயின் பண்ணுறீங்க. மிக்க சந்தோஷம். என்னோட ஹஸ்பண்ட் பேர் தான் இங்கே பிரசித்தம். அவர் மனோதாத்தா. என் பேர் பூங்கோதை.